வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு அடர் 24/7 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். ஸோ நம்மளுடைய பேங்க் எக்ஸாம் இந்த 2026க்கான புதிய நோட்டிஃபிகேஷன்கள் வரப்போகுது. அதுக்கான ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேட் எப்பப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் எந்த மாதத்தில் எக்ஸாம் நடக்குங்கிற ஆனுவல் பிளானர் வந்து இந்த ஜனவரி மாதம் இந்த பொங்கல் டைம்ல எப்பவுமே வரும். ஒரு 15-16 தேதிகள்ல வரும். இந்த தடவை ஜனவரி ஒரு 16ல வந்துடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அஸ் யூஷுவல் எப்பயும் மாதிரி 16ஆம் தேதி போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னா, பெரும்பாலும் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்காவா அவங்களுடைய வேலைகளை கரெக்டா பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு ரைட். ஸோ இது வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா 16ஆம் தேதி போட்டுருவாங்க அப்படின்னு கிளியர் கட்டா நம்ம யோசிக்கலாம். இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு காமனான விஷயம் எஸ்பிஐ போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. எனி ஆஃப் தட், எந்த ஒரு துறையில அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஆர் தட் வேற என்ன சொல்றது, இந்த வேற பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆர் தட் ஆல்ரெடி இங்க வேலை பார்க்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த எஸ்பிஐ மேல ஒரு கிரேஸ் இருக்கும். எப்படியாவது எஸ்பிஐல நம்ம உள்ள கிளியர் பண்ணி உள்ள போயிடணும்ப்பா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமா வரப்போகுது. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்டர் வந்து டோட்டலா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸாமா எஸ்பிஐ பிஓ தான் வரப்போகுது. எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஜூன் ஜூலைன்னு சொல்றாங்க, பட் எக்ஸாம் தான் ஜூன் ஜூலை. நோட்டிபிகேஷன் ஏப்ரல் அல்லது மேல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நோட்டிபிகேஷன் எக்ஸாம் வந்து ஜூன் ஜூலைல நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம், சரியா? சோ எனக்கு தெரிஞ்சு எப்படியும் நோட்டிபிகேஷன் ஏப்ரல் ஆர் மேல வந்து நமக்கு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம். இப்போ இந்த எஸ்பிஐக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியா என்ன அப்படின்றதான் இந்த வீடியோ பதிவில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப ஷார்ட் வீடியோ தான், டக்குன்னு முடிச்சிடறேன், சரிங்களா? அண்ட் ஏதாவது விவரங்கள் ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. இது ஒரு ரெக்கார்டட் செஷன் தான், ஓகேவா? நான் ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். நான் லைவ்ல நான் பேசாததால லைவ்ல நான் இங்க கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, சரியாப்பா? ரைட். அடர் 24/7 நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடர் 24/7 அப்படின்ற மொபைல் ஆப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க ஃபவுண்டேஷன் ஆரம்பத்துல இருந்து ஒரு பேசிக் பிகினர்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உறுதி 2.2 அப்படின்ற இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸை பத்த என்கொயரி ஏதாவது இருக்கு அப்படின்னா arun.prasad அப்படின்ற என்னோட மெயில் ஐடிக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, இல்லைன்னா எங்க டெலிகாலர் நம்பருக்கு கால் பண்ணுங்க, சரியா? arun.prasad@247.com, சரிங்களாப்பா? ரைட். அண்ட் Y249 ஆஃபர் கோடுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எப்பனாலும் இந்த கோடை நீங்க பயன்படுத்தி அதிகப்படியான ஆஃபர்ஸை கெட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? மிஸ் பண்ணிட வேண்டாம், ரைட்? ஓகே. அண்ட் அதே மாதிரி புக்ஸ், இந்த புக் கிட்டு இங்கிலீஷ் எடிஷன் 8 புக் வரும் டோட்டலா. வந்து இதுல வந்து உங்களுக்கு 8 புக் உங்களுக்கு இதுல வரும். இந்த 8 புக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டட் காப்பி வீட்டுக்கு ஹோம் டெலிவரி அனுப்பிச்சுடுவாங்க. பெருசா இவ்வளவு பெரிய பார்சல் வரும். ஒர்த்து இந்த புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1500 வரும். ஸோ என்னோட சஜஷன், இந்த புக் வேணும் அப்படின்னா நீங்க வாங்கிடுங்க. கண்ண மூடி வாங்கிறது பெஸ்ட், சரிங்களா? ஸோ ஏதாவது டீட்டெயிலாம் வேணும்னா என்னோட மெயில் ஐடியில கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் என்கிட்ட கான்டாக்ட் பண்றதுக்கு. ரைட். இப்போ இந்த எஸ்பிஐ பிஓ, ஏன் இந்த எஸ்பிஐ பிஓல எல்லாரும் இவ்வளோ கிரேஸ் இருக்கு? ஏன் அப்படின்னா, ஒன்னு சேலரி இருக்கிறதுலேயே டாப் சேலரி வந்தான். எஸ்பிஐ பிஓ பேங்கிங்லயே இருக்கிறதுலேயே டாப் சேலரி. கஷ்டப்பட்டதுக்கும் ஒரு பலன் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவோம், ஆனா அந்த கஷ்டப்பட்டதுக்கான பலன் அளவுக்கு அதிகமா கிடைச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கஷ்டம் எல்லாருமே தான் கஷ்டப்படுறாங்க, ஆனா கிடைக்கிற பலன் அப்படிங்கிறது ஒரு பயங்கர லெவல்ல கிடைச்சா வேற லெவல்ல இருக்குமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். ரெண்டாவது, பிரான்ச்சஸ் அதிகம், ரொம்ப 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 அதிகம். அப்படிங்கும் போது அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆஃப் தட் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஈஸியா கிடைக்கும். எப்பவுமே வந்து இந்த ப்ரமோஷன்ஸ் அப்படின்றது இட்ஸ் a ட்ரையாங்குலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரமோஷன்ஸ் வந்து ட்ரையாங்கிள் ஃபார்முலால இருக்கும். இது நாட் ஓன்லி தட் பேங்கிங்ல மட்டும் கிடையாது, எந்த செக்டார்ல நீங்க போனாலும் அப்படிதான் இருக்கும். அதாவது கீழ் மட்டத்துல வேலை பார்க்கறவங்க வந்து ரொம்ப அதிகமா இருப்பாங்க. நீங்க மேல் மட்டம் போக 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 அது சுருங்கிட்டே போகும், கரெக்டா? ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னா ஒரு 1000 பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த 1000 பிரான்ச்சஸ்ல 10,000 எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்கறாங்க, கரெக்டா? 10,000 எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்கறாங்க. இந்த எம்ப்ளாயிஸ் வரும்போது எல்லாரும் தான் இன்க்ளூடட். ஆனா அந்த அடிமட்டத்துல வேலை பார்க்கறவங்க எவ்வளவு இருப்பாங்க? கிட்டத்தட்ட 7,000 இருந்து 8,000 பேர் இருப்பாங்க, கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல எடுத்துட்டோம்னா கிளர்க் கேடர்ல ஒரு 7,000 இருந்து 8,000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோ, ரைட்? இந்த 1000 பிரான்ச்சஸுக்கு பிரான்ச்சுக்கு ஒரு மேனேஜர் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர்னு போட்டா கூட நமக்கு 2 பேர் தான் வருவாங்க, கரெக்டா?
ஒரு அப்புறம் 2000 பேர் தான் வருவாங்க. அதுக்கு மேல ரீஜனல் மேனேஜர், அதுக்கு மேல ஜோனல் சம்திங் ரைட்டா. அப்படியே போகும்போது இந்த மோஸ்ட் சீனியர் கேட்டகரியில இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர், எம்டி ஆர் தட் சிஇஓ நம்ம சொல்லுவோம், ஒரே ஒரு ஆள் தான் வந்து நிற்பாரு. கரெக்டா? சோ மேல போக 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 வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் குறையும். அப்போ ரொம்ப சின்ன அளவுல பேங்க் அப்படின்னா, ஒரு குட்டி பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள், இதுல மினிமம் நம்பர் ஆஃப் தட் பிரான்ச்சஸ் இருக்கிற ஒரு பேங்க்கு நீங்க போனீங்க அப்படின்னா, ப்ரமோஷன்ஸ்ல நீங்க அடுத்தடுத்து மேல போகும்போது நீங்க நினைக்கிற ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங்ல போய் உட்கார்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சில பேர் அதை ஈஸி, நீ வேகமா போயிடலாம்னு சொல்லுவாங்க. இல்ல, கீழ்மட்டத்துல இருந்து அடுத்த மட்டம் போகணும் அப்படின்னா மேல இருக்கிறவங்க ரிலீவ் ஆனதான அடுத்த போஸ்டிங் நம்ம போக முடியும். பட் இங்க பிரான்ச்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க மேனேஜர்ல இருந்து ரீஜனல் மேனேஜரோ அல்லது அடுத்தது ஜோனல் மேனேஜர் வரைக்கும் நீங்க போறீங்க அப்படின்னா இட்ஸ் ஈஸி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சுக்கு இத்தனை ரீஜனல் மேனேஜர் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. இத்தனை ரீஜனல் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா ஜோனலா பிரிச்சிருப்பாங்க. இந்த ஜோனல்லாம் ஒன்னா சேரும்போது சம்திங் அப்படிங்க வரும்போது உங்களுக்கு ஈஸி டு ப்ரமோஷன் ரைட்டா. எல்லாரும் வந்து ஜாயின் பண்ற, கிளர்க்கா ஜாயின் பண்ற எல்லாருமே வந்து நான் போய் எம்டியா போய் ரிட்டையர்ட் ஆவேன்னு யாரும் ஆசைப்படுறது கிடையாது. பட் அட்லீஸ்ட் ஒரு பேர் சொல்ற அளவுக்காவது நம்ம மேல ப்ரமோஷன்ஸ்ல போயிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுவோம்ல, அதை அடைவதற்கு ஈஸியாக இருக்கும் ரைட். அதனாலேயே மேக்ஸிமம் எல்லாரும் ஆசைப்படுறது. ரெண்டாவது இன்னொரு ஒரு விஷயம் காமனா கேக்குறது, இந்த எஸ்பிஐ பத்தி பேசும்போது, சார் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கே சார், அப்ப நான் வந்து எனக்கு டிரான்ஸ்பர் என் ஊர்லயே சுத்தி வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான்ப்பா நீங்க உங்க ஊர்ல சர்வே பண்ண முடியும். சர்வே பண்ண விடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல நீங்க ப்ரமோஷன்ஸ்ல போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதர் ஸ்டேட்ஸ்ல தான் மேக்சிமம் போடுவாங்க. அதர் ஸ்டேட்ஸ்ல தான் உங்களை. காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்க எம்ப்ளாயீஸ் வந்து பார்ஷியாலிட்டி பாத்திரக்கூடாதுன்றதுக்காக யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க ஊர்ல நீங்க கிளர்க்கா ஜாயின் பண்றீங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. வருவீங்க, வேலை பார்ப்பீங்க, போவீங்க ரைட். அதே பிரான்ச்ல உங்களை மேனேஜரா போடுறாங்க, எல்லாரும் இருக்காங்க. உங்க ஊருக்காரு ஒருத்தர் கிளர்க்கா வந்திருக்காரு, இப்ப மத்தவங்கள காட்டிலும் அவர் மேல ஒரு கரிசனம் வரும். கரெக்டா ரைட். அதே ஏரியாக்கு நீங்க ரீஜனல் மேனேஜர் ஆகுறீங்க, உங்க ஊரை சேர்ந்த இல்ல உங்களுக்கு பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபர் மேனேஜரா இருக்காரு அப்படின்னா மத்த மேனேஜரை காட்டிலும் அவருக்கு நீங்க கரிசனம் காட்டுவீங்க. சோ இப்படி போகும்போது நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் உங்களை அந்த ஸ்டேட்ஸ்குள்ள அந்த ஜோன்குள்ள உங்களை ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு மேல நீங்க போறீங்க அப்படின்னாவே நீங்க கண்டிப்பா ஆல் இண்டியா லெவல் சர்வே பண்ணி தான் ஆகணும். சோ நீங்க ஒரு 4 ஸ்டேஜ் 4-5 என்ன சொல்றது ப்ரமோஷன்ஸ் வரைக்குமே வந்து நீங்க ஓகே தமிழ்நாடுக்குள்ள நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பட் அதர் தென் அதுக்கு மேல ப்ரமோஷன்ஸ்ல நீங்க க்ரோ ஆறீங்கன்னா நீங்க வெளியே போய் தான் ஆகணும். சொல்ல போனா வெளியே போனா மட்டும்தான் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் அடுத்தது ஈஸியா கிடைக்கும் ரைட்டா. சோ அதனால அதை பத்தி நீங்க ப்ரமோஷன்ஸ் பத்தி நீங்க பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம் சரியா. ஃபர்ஸ்ட் நமக்கான கிரைட்டீரியால வந்து ஏஜும் நமக்கான டிகிரி குவாலிஃபிகேஷன், இது ரெண்டும் தான் மெயின். இது ரெண்டும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல நமக்கான எஜுகேஷன், நம்ம கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது கிராஜுவேட் ஒரு டிகிரி, அது எனி டிகிரியாக இருக்கலாம், எனி டிசிப்ளின், ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு, இளங்கலை பட்டம், பேச்சுலர் டிகிரி, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்க கிளியர் பண்ணிருக்கீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் த எலிஜிபிள். சோ நான் வந்து பிஏ படிச்சிருக்கேன், பிஎஸ்சி படிச்சிருக்கேன், பிஇ படிச்சிருக்கேன், பிடெக் படிச்சிருக்கேன், என்ன வேணா படிச்சிருங்க, பட் ஒரு பட்டம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அரியர்லாம் வச்சிருக்க கூடாது, அரியர்லாம் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணிருக்கணும். இதுதான் சரி சார். இப்ப நீங்க ஏப்ரல் மாதத்துல நோட்டிபிகேஷன் வருதுன்றீங்க, நான் இப்ப ஏப்ரல்ல தான் மெயின்ஸ் எக்ஸாம், சாரி ஆனுவல் எக்ஸாம், என்னுடைய ஃபைனல் செமஸ்டருடைய எக்ஸாம் நான் எழுத போறேன். நான் எழுதலாமா அப்படின்னு கேட்டா எஸ், கண்டிப்பா எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. எப்பவுமே இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வரப்போற தேர்வுகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே அந்த இயர்ல முடிக்கிற ஃபைனல் இயர் கேண்டிடேட், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு சலுகை கொடுப்பாங்க. ஆனா மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கணும். அல்லது நீங்க ஃபைனல் ஜாயினிங்க்கு போவீங்கல்ல, நீங்க எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போவீங்கல்ல, அந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்க சர்டிபிகேட் ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது நம்ம அதுக்குள்ள ரிசல்ட் போட்டுருவாங்க, அந்த ரிசல்ட்டை கொண்டு போய் நம்ம காட்டிக்கலாம், அது பிரச்சனை இருக்கு. ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணலாம் ரைட். அடுத்தது ஏஜ் 21 to 30, இது நார்மலா பிஓ கேட்டகரிக்கு. எஸ்பிஐ பிஓ, இது பிஓக்கு எல்லாருக்கும் இதுதான். 21ல இருந்து 30 வயது வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இது ஒரு ஜெனரல் தான் ரைட்.
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நேஷனாலிட்டி இந்தியன் சிட்டிசன், நம்ம எல்லாருமே இந்தியன் சிட்டிசன், அது பிரச்சனை கிடையாது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் பார்க்கும்போது இந்த எஸ்பிஐல மட்டும் இது இன்னும் கடைபிடிக்கிறாங்க. மேக்ஸிமம் 4 அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. அண்ட் ஜெனரலுக்கு அண்ட் மத்த எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சரி ஓபிசிக்கு 7, மற்றவங்களுக்கு வந்து கிடையாது. சார் 4 தடவை தான் அட்டெம்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா மெயின்ஸ் எழுதுறவங்களை மட்டும்தான் அட்டெம்ப்ட் கணக்குல எடுத்துக்குவாங்க. பிலிமினரி எழுதுறவங்க அட்டெம்ப்ட் கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. எஸ்பிஐ பிஓ, அதுவும் குறிப்பா எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் நீங்க எத்தனை தடவை எழுதிருக்கீங்க அப்படிங்கிற கவுண்ட் தான். இது பேங்க் எக்ஸாம், என்டையர் பேங்க் எக்ஸாம் கணக்கு கிடையாது. எஸ்பிஐ பிஓன்ற இந்த பர்டிகுலர் எக்ஸாமோட மெயின்ஸ் எக்ஸாம் எத்தனை தடவை நீங்க எழுதிருக்கீங்க அப்படிங்கறதான் கணக்குல பார்ப்பாங்க. நாட் த பிலிமினரி, பிலிமினரில கிடையாது. ரைட். அடுத்தது ஏஜ் ரிலாக்சேஷன். ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் ஓபிசி ஆக இருந்தால் 3 ஆண்டுகள், எஸ்சி எஸ்டி ஆக இருந்தால் 5 ஆண்டுகள். அதுவே வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளிகள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் 15 ஆண்டுகள், மாற்றுத்திறனாளிகள் ஓபிசியாக இருந்தால் 13 ஆண்டுகள், மாற்றுத்திறனாளிகள் ஜெனரலாக இருந்தாங்கன்னா 10 ஆண்டுகள், எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்க பீரியடுக்கு அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன் கொடுப்பாங்க. இது ஜெனரலா எல்லா பேங்க்லயும் கொடுக்கிற ஒரு நார்மல் சலுகைகள் தான். ரைட். அடுத்தது the pattern of exams. எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா preliminary, mains and interview and group discussion அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் எக்ஸசைஸ் அப்படின்ற பார்ட் வந்து நமக்கு நடக்கும். ரைட். சோ preliminary அப்படின்றது மொத்தம் 100 கேள்விகளை கொண்டது, 100 மதிப்பெண்களுக்கு நடக்கும். 100 மார்க் 100 கொஸ்டின்ஸ். ஒன்லி இன் இங்கிலீஷ் மட்டும் தான் எக்ஸாம் நடக்கும். நோ தமிழ். எக்ஸாம் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான், தமிழ் கிடையாது. சோ 100 கேள்விகள், 100 மதிப்பெண்கள், 1 மணி நேரம் டியூரேஷன்ஸ். இது டைம் ஸ்பிளிட் அப் இருக்கு அப்படிங்கறத, ஆமா டியூரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. 3 சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவல் டைமிங் பிரிப்பாங்க. அது என்ன நான் பின்னாடி சொல்றேன். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 200 கேள்விகள், 200 அப்ஜெக்டிவ் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கும் 50 மதிப்பெண்கள். டிஸ்கிரிப்டிவ் பார்ட் ஹேண்ட் ரிட்டன்ல எழுதுறது, அது ஹேண்ட் ரிட்டன் பேப்பர் பேனால எழுதுறது இல்ல, டைப்பிங் பண்ற மாதிரி இருக்கும், கம்ப்யூட்டர்ல டைப் பண்ற மாதிரி இருக்கும். சரியா, அது பேர் டிஸ்கிரிப்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 170 கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு கேள்வியாக உங்களுக்கு இருக்கும். 170 கேள்வி. டிஸ்கிரிப்டிவ் வந்து பாத்தீங்கன்னா 2 கேள்வி எழுத சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. ரைட்டா. ஒரு எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் ஒரு பேராகிராஃப், ஒரு காம்ப்ரிஹென்ஷன். ரைட்டா. அண்ட் மொத்தம் 3 மணி நேரம் 30 நிமிடம். அதாவது 30 நிமிடம்ங்கிறது இவனுக்கு டிஸ்கிரிப்டிவ்க்கு, 3 மணி நேரம்ங்கிறது இவனுக்கு. இன்டர்வியூ 30 மதிப்பெண்கள், குரூப் எக்ஸசைஸ் 20 மதிப்பெண்கள். இதுதான் வந்து நம்மளுடைய என்டையர். இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்ததுதான் நம்மளுடைய ஃபைனல் செலக்ஷன். நம்மளோட ஃபைனல் செலக்ஷன் வந்து பிலிமினரியா கழட்டி விட்டுருவாங்க. பிலிமினரி ஜஸ்ட் என்ட்ரி டு தட் மெயின்ஸ் எக்ஸாம். மெயின்ஸ்ல என்ட்ரி ஆறதுக்கான மட்டும்தானே தவிர உங்களுக்கு வேற எதுக்கும் கிடையாது. சோ இது ரெண்டும் தான் உங்களுடைய ஃபைனல் செலக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரைட். இதுல ஃபர்ஸ்ட் ரைட்டா, பிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 40 கேள்வி இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருந்து, 30 கேள்வி ரீசனிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருந்து, 30 கேள்வி குவான்ஸ் ஆப்டிடியூட் அப்படின்ற பகுதியில இருந்து. அப்ப எனக்கு ரீசனிங் ஆப்டிடியூட் ஈச் 30 கொஸ்டின்ஸும், இங்கிலீஷ் 40 மதிப்பெண்கள், 40 கேள்வியும் கேட்பாங்க. ஈச் 1 மார்க், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்கள். ஈச் 20 மினிட், ஒவ்வொரு காலத்துக்கும் 20 மினிட்ஸ். ஓகேவா. மொத்தம் 1 மணி நேரம் 60 நிமிடம் இந்த எக்ஸாம் நடக்கும். ரைட். அடுத்து இது வந்து நார்மல் பேங்க்ல இருந்து போன வருஷம் தான் மாத்தினாங்க. நார்மலா இங்கிலீஷ் தான் 30 கேள்வியும், குவான்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து ஈச் 35 அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் லாஸ்ட் இயர் இதை மாத்திட்டாங்க. சரியா. லாஸ்ட் இயர் வந்து இங்கிலீஷோட வேல்யூ வந்து அதிகப்படுத்திட்டாங்க. சரியா. ரைட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 40 கேள்வி, 40 நிமிடம், 20 மார்க். நல்லா பாருங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கேள்வி, 40 நிமிடம், 20 மார்க் தான். சரியா. அடுத்து டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் அப்படின்ற டாபிக் வந்து 30 கேள்வி, 45 நிமிடம், 60 மதிப்பெண்கள். 30 கேள்வி, 60 நிமிடம். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் வரும். சரியா. அடுத்தது ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அப்படின்றது ரீசனிங் தான். கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது வேற, அது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது. இது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கேள்வி கிடையாது, ரீசனிங் சம்பந்தப்பட்ட கேள்வி தான். அதான் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. மொத்தம் இது 40 கேள்வி, 50 நிமிடம், 60 மதிப்பெண்கள். 40 கேள்வி, 60, 20 கேள்விக்கு மட்டும் 2 மார்க் கொஸ்டின் இருக்கும். ரைட்டா. மீதி 20 கேள்வி வந்து நார்மல் என்ன சொல்ற 1 மார்க் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ரைட். அடுத்து ஜெனரல் எக்கனாமிக் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ், நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்லலாம். சரியா. நடப்பு நிகழ்வுகள், ஜெனரல் எக்கனாமிக் அண்ட் பேங்கிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அவேர்னஸ் கேள்வி 45 கேள்வி, 60 மதிப்பெண்களுக்கு 60 கேள்வி, ஈச் 1 மார்க். ரைட்டா. இது வந்து நம்ம கேட்பாங்க. இதுதான் நமக்கு என்டையர் எக்ஸாமோட பேட்டர்ன். சோ இங்கிலீஷ் 40 கேள்வி, டேட்டா நம்மளுடைய
ஆப்டிடியூட் பார்ட் சொல்லலாம், டேட்டா அனாலிசிஸ் கூட சொல்ல வேண்டாம். ஆப்டிடியூட் பார்ட் 30 கேள்வி, ரீசனிங் 40 கேள்வி, ஜெனரல் அவேர்னஸ் 60 கேள்வி. இதுதான் நமக்கான எக்ஸாம்ஸ்ல கேட்க போறது. இதுலயே இந்த முதல் பார்ட் 3 மணி நேரம் எக்ஸாம் முடிஞ்சதும் அடுத்த நிமிஷமே, அடுத்த செகண்டே உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பார்ட் வந்து ஓபன் ஆயிடும். இது டைப்பிங் பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் பிளஸ் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டும் சேர்த்து, இந்த டோட்டல் இந்த ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. சரியா? மொத்தம் நமக்கு 250 மதிப்பெண்களுக்கு இது எடுப்பாங்க. ஏன்னா இது நமக்கு 200 மதிப்பெண்களும் இது ஒரு 50 மதிப்பெண்ணும். ரைட்டா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக ஒரு லெட்டர் ரைட்டிங்கும் ஒரு காம்ப்ரிஹென்ஷனும் எழுத சொல்லுவாங்க. மொத்தம் 2 கேள்வி வரும் இதுல. சரியா? ரைட். அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான குரூப் எக்ஸசைஸ் அண்ட் இன்டர்வியூ அப்படின்ற பாட்டு. இதுல பாஸ் பண்றவங்க அங்க போவாங்க. யாரு? இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்றவங்கள உள்ள கூப்பிடுவாங்க. 3:1 அப்படின்ற கேட்டகரி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மூணு பேர் கூப்பிடுவாங்க. ஒரு போஸ்டுக்கு 3 பேர். ஃபார் எக்ஸாம்பிள் 10 போஸ்ட் இருக்கு அப்படின்னா 30 பேர் ஃபில்டர் பண்ணி கூப்பிடுவாங்க. ரைட்டா? அதுல ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த பிஓ எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூ பார்ட். முதல்ல குரூப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டிஸ்கஷன் மாதிரி ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்லுவாங்க. நம்ம எப்படி பேசுறவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. அடுத்தது இன்டர்வியூ, இண்டிவிஜுவலா பேனல்ஸ்ல கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. ரைட்? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுல 20 மார்க் வந்து குரூப் எக்ஸசைஸுக்கும் 30 மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்வியூ பார்ட்டுக்கும் வந்து பிரிப்பாங்க. மொத்தம் 50 மதிப்பெண்கள். சரிங்களா? இதுல இந்த கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைங் ஃபார் த குரூப் எக்ஸசைஸ் அண்ட் இன்டர்வியூ அண்டர் த ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? மற்றபடி எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களோட சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க. பட் ஓபிசி கேண்டிடேட் தனியா வாங்கி இருக்கணும். ஓபிசி வந்து ரைட்டா? நீங்க பிசி எம்பிசில இருக்கீங்க அப்படின்னா ஓபிசிங்கிற ஒரு சர்டிபிகேட் நீங்க வாங்கணும். அது நீங்க இ சேவை மையம்ல போய் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அது நீங்க வாங்கிக்கணும். சரியா? அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேண்டிடேட் ஸ்கோர் த மினிமம் குவாலிஃபைங் மார்க். இதுல மினிமம் குவாலிஃபைங் ஒன்னு இருக்கு. இன்டர்வியூக்கும் சரி உங்களுக்கு குரூப் டிஸ்கஷனும் சரி மினிமம் குவாலிஃபைங் அப்படின்னு ஒரு மார்க் வச்சிருப்பாங்க. அதை கண்டிப்பா நீங்க கிராஸ் பண்ணணும். மத்தபடி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மார்க்கோட வேலிடிட்டி அப்படின்றது எப்படி எடுப்பாங்க நான் சொல்றேன். ரைட்டா? அந்த ரேஷியோ ஆஃப் த மார்க் வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 75:25. அதாவது உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாம்ல எடுக்கிறதுல நீங்க 250 மதிப்பெண்களுக்கு அதை வந்து உங்களுக்கு 75% இன்டர்வியூல நம்ம எடுக்க போற அந்த 50 மதிப்பெண்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதாவும் எடுத்துவாங்க. ரைட்டா? மெயின்ஸ் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூல நடக்கிறத இந்த 75:25 அப்படின்ற ரேஷியோல இவங்க கன்சிடர் பண்ணி எடுத்துக்குவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான ஓவரால் செலெக்ஷன் ப்ராசஸ்மா. ரைட்? சோ வெரி கிளியர். இப்ப எக்ஸாம் பத்தின ஒரு பக்காவான கிளியர் ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்புறேன். சரி சார், ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறவங்க இத கரெக்டா கொண்டு போலாமா? இது செட் ஆகுமா? நிறைய பேர் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இருக்கிறதுலயே ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம்னு நிறைய பேர் சொல்றாங்க சார், பயமா இருக்கு, இது பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரைட்? இப்போ நீங்க ஏற வேண்டிய ஹில்ஸ் வந்து இங்க இருக்கு. நீங்க இங்க போய் வந்து அந்த பிளாக் வந்து நீங்க பறக்க விடணும். சரியா? இங்க போய் மேல இந்த பிளாக் நீங்க வைக்கணும். ரைட்டா? இப்போ முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இங்க இருந்து வர்றீங்க. உங்களுக்கு இந்த மலை தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த மலையை ஏறணும் அப்படின்னா நமக்கு போயிடலாண்டா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க வருவோம். இதை பண்ணும்போது இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏறிங்க டக்குன்னு வந்துருவோம். அப்புறம் இங்க இவ்வளவு பெரிய மலை இருக்கா, நம்மளால போக முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு சலிப்புத்தன்மை வரும். நிறைய பேர் இவ்வளவு பெரிய மலையெல்லாம் தாண்ட முடியாதேடா அப்படின்னு சொல்லி அங்கேயே சில பேர் டிராப் ஆயிடுவாங்க. தென் எப்படியாவது கஷ்டப்பட்டு இது வரைக்கும் வந்துட்டு இன்னும் இவ்வளவு பெரிய மலை போகணுமே அப்படின்னு சொல்லும் போது சில பேர் அங்கே வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் இருந்து நீங்க வர்றீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு குட்டி மலை தான் இது. வந்து உங்களுடைய அந்த நாலேஜ் என்ன தெரியணும்ன்றதுக்கான ஒரு பேசிக் நாலேஜை நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்றீங்க. உங்களை பயமுறுத்துறாங்க. ரைட்? அதை நீங்க கடந்து வந்து பாக்குறீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மலை இருக்கு, கண்ணு முன்னாடி தெரியுது, அங்க பிளாக் இருக்கு, நம்ம அந்த இடத்த தொட்டுட்டோம் அப்படின்னா வெற்றிடா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரே ஏற்றம் தான். ரைட்டா? ஒரே ஏற்றம் தான். இங்க வந்துட்டு எப்படியாவது இது வரைக்கும் வந்துட்டீங்க, பாதி தூரம் வந்துட்டோம்டா, கொஞ்சம் ஏறியலாம், இது வரைக்கும் வந்துட்டீங்க, கொஞ்சம் தொட்டுலாம், இன்னும் இந்த வரைக்கும் வந்துட்டீங்க, வந்தாச்சுல அவ்வளவுதான், பக்கத்துல வந்தாச்சு அப்படின்னு மேல போயிடலாம். மேல போயிட முடியும். கரெக்டா? அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது உங்களுக்கு. இப்போ இது வரைக்கும் நீங்க வந்துட்டீங்க. ரைட்டா? மேபி இது வரைக்கும் வந்துட்டீங்க, பட் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது எஸ்பிஐ பிஓ இன்டர்வியூ வரைக்கும் உள்ள போய் முட்டி மோதி பார்த்துட்டீங்க. ஃபைனல் ஸ்டேஜ் உங்களுக்கு ஒருவேளை ஃபைனல் செலெக்ஷன்ல நீங்க ஆள் பேர் வரல அப்படின்னா
இவ்வளோ பெரிய மலையை கடந்த உங்களுக்கு இங்க இருந்து கீழே வந்து இந்த மலையை ஏறுறதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ உடைய கிளர்க்கோ இல்ல ஐபிபிஎஸ் உடைய பிஓ இல்ல ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க் அப்படின்னு சொல்லி இன்னும் பல எக்ஸாம் நம்ம கையில இருக்கு. சோ நீங்க ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய அளவிலான கடுமையான ஒரு தேர்வுக்கு தயாராயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது எப்படிப்பட்ட தேர்வா இருந்தாலும் நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஒரு போஸ்டிங்கை கன்ஃபார்ம் வாங்கிட முடியுமா? ஒரு போஸ்டிங் கன்ஃபார்ம் நமக்கு இருக்குமா? ரைட், கரெக்டா? இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த ரேஸ்ல நம்ம போறோம், ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கிறவங்க தான் கொடி மேல போய் நட்டு வைக்க முடியும், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற காட்ட முடியும் அப்படின்றாங்க. எல்லாரும் ஓடுறாங்க. நம்ம கூட புதுசா ப்ரிப்பேர் பண்ணணும்னு இருப்பான், ஏற்கனவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஃபெயிலான சில கேண்டிடேட் இருப்பாங்க, ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எல்லாருமே இருப்பாங்க, இன்டர்வியூ வரைக்கும் போய் ஃபெயில் ஆனவங்களா இருப்பாங்க. எல்லாரும் ஓடும்போது யார் முதல்ல போய் அதை தொடுவாங்க? சின்ன பாதை தானே அது, அது ஒரு சின்ன மலை தானே. யார் முதல்ல தொடுவா? கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவன் தொட்டுருவான், நம்மள பின்னாடி தள்ளிடுவாங்க. ரைட், சரி, இதுல இருந்து அடுத்தது போவோம் அப்படின்னா இங்கேயே சில பேர் நமக்கு இது கிடைக்கல அப்படின்னு சோர்ந்துருவாங்க. யாரு? இந்த ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்றவங்க. ரைட், அடுத்து இதுல இருந்து மேல போகும்போதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பையன் வேமா முன்னாடி ஓடி போய் அதையும் தொட்டுருவான். சோ எனக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியும் எடுத்துக்குவான், ஐபிபிஎஸும் எடுத்துக்குவான், இப்ப எஸ்பிஐக்கு போட்டிக்கு வந்து நிப்பான் அப்படின்னா முடிஞ்சு. நம்ம எங்கேயுமே கடைசி வரைக்கும் நம்மளால சக்சஸ் அடைய முடியாது. ஆனா முதல் இடத்துலயுமே இருக்கிறதுலயே எஸ்பிஐ பிஓ டாப் நாச் இருக்கிறதுலயே டாப் லெவல் போஸ்ட் அவன் எடுத்துக்கிட்டான்னா ரெண்டாவது இந்த போஸ்ட் அவன் கீழே வருவான், அவன் வரமாட்டான், அவன் அங்கே உட்கார்ந்துக்குவான். அப்போ நமக்கு அங்க போக மீதம் இருக்கிற பசங்களுக்குள்ளதான் போட்டி இருக்க போகுது. ஸோ நம்ம அதுல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஈஸி. ஸோ நீங்க இந்த எக்ஸாம் டஃபா இருக்கும், கஷ்டமா கேட்ப, அதெல்லாம் நினைச்சு நீங்க ஒரி பண்ணவே பண்ணாதீங்க, அது வேண்டாம், அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். சரியா? ரைட், ஓகே. அண்ட் நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா உறுதி 2.0 அப்படின்ற கிளாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. பிப்ரவரி 2 இந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். arun.prasad@247.com என்னோட மெயில் ஐடியில ஏதாவது டீடைல் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் 08130806247 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ரைட், Y249 அப்படின்ற ஆஃபர் கூட யூஸ் பண்ணா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், மிஸ் பண்ணிட வேண்டாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் இந்த வீடியோ கிளாஸ், ரைட்டா, லைவ் பிளஸ் ரெக்கார்டட் இந்த வீடியோ கிளாஸ் அண்ட் இந்த புக், இந்த ரெண்டு லிங்கையும் நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வைக்கிறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. சரியா? ரைட், அண்ட் தேங்க்யூ சோ மச். அண்ட் பை செய்யும் மறக்காம என்னுடைய மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ADA24/7 மொபைல் ஆப் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு மொபைல் ஆப், மிஸ் பண்ணிடாம இதை டவுன்லோடும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் பை செய்யும் மக்களே, மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோ பதில சந்திக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நண்பர்களுக்கு வீடியோவை ஷேரும் பண்ணுங்க. நாளை காலை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.